வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் BS6 யூனிகார்ன் என்கிட்ட மொத்தம் 10 வண்டி நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போது தண்ணியில் முழுகி போச்சு. அந்த வண்டியை அவங்க என்னை தொலைபேசி மூலிமா கொண்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தொலைபேசியில் ஒர்க் ஆகலை. நான் ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃப்ளட் ஆச்சுன்னா இந்த மாதிரி எங்கெங்கே அந்த துணி வைக்கணும், அடைக்கணும் ஹோல்ஸுங்களை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த யூனிகார்ன் அந்த இன்ஜின் மேலே வர சொல்ல அந்த பெட்ரோல், அதாவது இன்ஜினுடைய ஏர் டியூப் வந்து ஏர் பெட்ரோலில் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் துணி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா தண்ணி இன்ஜின் உள்ள போகாது. அதே மாதிரி சைலன்சர் வழியாகவும் போகாது. தண்ணி எது வழியாக BS6க்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்ட்ரு வழியாக தான் உள்ளே போய் இன்ஜின் உள்ளே இறங்கி உள்ள இன்ஜின் டோட்டல் எல்லாத்தையும் காலி பண்ணும். BS6 யூனிகார்ன். இந்த BS6 யூனிகார்னில் அவங்கக்கிட்ட நான் சொல்லக்கூடிய 10 நபர்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஃபெட்டு வண்டி வந்து நிறுத்தினீங்கன்னா உடனே ப்ளஸ்ஸு மைனஸ் பேட்டரியை அவுத்துருங்க. நீங்கள் எங்கே ஒரு ஒர்க் ஷாப் போனாலும் வண்டியில் தயவு செய்து உங்களுடைய நண்பர் மெக்கானிக்கிட்ட போகும்போது நீங்களே ஷீல்டை ஓப்பன் பண்ணி ப்ளஸ்ஸும் மைனஸும் முதல்ல அவுத்தர் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 25% சென்சாருங்களை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி இசிஎம்மை வந்து மெயினாக காப்பாற்றலாம் 25%. அதே மாதிரி இந்த அதாவது BS6 அப்படின்னாவே நமக்கு இன்சூரன்ஸ் நிறைய கவர் ஆகணும். அதாவது வண்டி BS6னாவே நமக்கு சென்சார் ப்ராப்ளம் நிறைய வருது. ஸோ அது வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வண்டி விபத்து, ஆக்சிடெண்ட்டு இதுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமே தவிர, டேமேஜ் ஆனது இதெல்லாம் இருந்தது உடஞ்சி போகுது, இதுக்கு தான் இன்சூரன்ஸு. ஸோ நம்ம உயிருக்கு பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ். வண்டியில் மழையில் ஸ்பெட்டில் போச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸு கவர் ஆகுமா அப்படின்னு தான் மெயின். நீங்கள் BS6 எந்த வண்டி நீங்கள் வாங்கினாலும் முதல்ல ஃபெட்டில் இன்சூரன்ஸு ஃபுல்லாக கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய காசை போட்டு வண்டியை வாங்கிட்டு நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வேறு வண்டி எதுவும் பழைய வண்டி இப்போ கிடைக்கிறது இல்லை. பழைய வண்டியை தான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த புது வண்டிக்கு மாற்று வழி யாரும் போகிறதில்ல. பழைய வண்டியே இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பல்சர், ஒரு யமகா RX100, ஸோ யூனிகார்ன் ஏன் தொடர்றதா எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வண்டியை வந்து நான் கையை வைக்கலை. அந்த வண்டியில் வந்து கையை வைக்கல. ஸோ ஆல்ரெடி எல்லாம் தயார் நிலையில் இருக்குது அந்த வண்டியை மாற்றுறதுக்கு. ஸோ எல்லாமே பவுட்ரு கோட்டிங் அந்த வண்டியில். ஸோ ஷீல்டு பிளாஸ்டிக் ஷீல்டை தவிர, டேங்கை தவிர மீதி எல்லாமே பவுட்ரு கோட்டிங் பண்ணி இன்ஜின்லாம், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த யூனிகார்னை வச்சுருக்கேன் நான். அதேமாதிரி பல்சர், அதேமாதிரி அதையும் இன்ஜின்லாம் வந்து நல்லா ஜோராக ஜம்முன்னு பண்ணி வச்சுருக்கேன் பல்சர். அதேமாதிரி யமகா. உங்களுக்கு இந்த 3 வண்டியை நான் கட்டாயமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் பற்ற ஒர்க்கில் இறங்கிட்டேன். இப்போ என் கடையில் வந்து தரையிலேருந்து கடை வரலும் பார்த்தீங்கன்னா 10 அடி தண்ணி. 10 அடி தண்ணியில் நான் ஏற்கனவே 2014 நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், 15 பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் கடையை வந்து ஒரு 3 அடி ஹைட்டு தூக்கிட்டேன். ஏன்னா என் கடை வந்து 12 அடி ஹைட்டு ரூப்பு, மேல் ரூப்பு. அதில் ஒரு முக்கிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடு கட்டுறோம், மேலே ரூப் ஹைட்டாக கட்டிடணும், இல்லை கடை கட்டுறோம் ரூப் ஹைட்டாக போட்டுறோம், தரையை தூக்கணுன்றலாம். அதில் கடவுளில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2.5 அடி தான் தண்ணி வந்தது. 2.5 அடியில் தண்ணி வரும்போது
அது என்ன ஆகுதுன்னா வண்டி அதில் கப்பல் போட்டு எல்லாம் போய் ஃபுல்லாக தண்ணி தளம்புது பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே ஏறிச்சு கொஞ்சம், அவ்வளோதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் BS6 யூனிகார்ன் கம்ப்ளீட் ஒயரிங் கிட்டு நிச்சயமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் பண்ணிடணும். உங்கள் வண்டியை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் ஒயரிங் கிட்ட மாற்றிடுங்க. இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா அப்படின்னு நிச்சயமாக ஸ்பெட்டில் இன்சூரன்ஸு கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய போன வாட்டி காருக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கொடுத்தாங்க. 2016 2015 வந்து இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் போய் டைரெக்டாக இங்கே நண்பர்கிட்ட மெக்கானிக் நண்பர்கிட்ட கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா BS6 பண்ண முடியாது. டைரெக்ட் கம்பெனியில் போங்க. கம்பெனியில் இன்சூரன்ஸ் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 100% உங்கள் வண்டியை வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னுவாங்க, கொஞ்சம் தூரம் போகலன்னா வண்டி நின்று போடும், திருப்பியும் நீங்கள் ஏற்றுமே கொடுப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் சாத்தியம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா மெயின் BS6க்கு கண்டிப்பாக ஒயரிங் கிட்டு மாற்றிடணும். அதே மாதிரி பேட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பேட்டரியை ப்ளஸ் மைனஸ் அவுத்துருங்க. BS6க்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான், மெயின் BS6க்கு இது. அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷனு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டால் தான் வண்டியை சாத்தியாகும். இல்லை அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த வண்டியை லாங் போகாதீங்க. லாங் டிஸ்டன்ஸு வண்டி எடுத்துக்கின்னு போகாதீங்க. லோக்கல்லே கொஞ்ச நாள் ஓட்டுங்க. லோக்கல்லே நீங்கள் வந்து 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு இந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் அந்த வண்டியை ஓட்டணும். நீங்கள் எங்கன்னா லாங்காக போயிட்டு ஒரு சென்சார் ஏகிரிச்சுன்னா அவ்வளோதான். ஒரு குட்டி அணையில் தான் நீங்கள் டீக் போட்டு வண்டியை வரணும். கம்பெனிக்காரங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆய்வு ஒரு மெக்கானிக் ஒர்க் ஷாப் நண்பர் கடையில் பார்த்தீங்கன்னா 25 வண்டி 30 வண்டி நிற்கிது. நீங்கள் இங்கேருந்து தாம்பரத்து மவுண்ட் ரோடு வரல போய் பாருங்கள், ஒரு வண்டி கிடையாது. நான் போயிட்டு வந்தேன் என் பைக்கில், ஒரு வண்டி கிடையாது. பைக்கே கம்மி. ஏன்னா எல்லா வண்டியும் ஒர்க் ஷாப்பில் நிற்கிது. மெக்கானிக் நண்பர்கள் இல்லைன்னா இந்த பைக்கிங்கில் செட் பண்ணிக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் கம்பெனியே வந்து எல்லா பைக்கும் பண்ணிடணும் அப்படின்றது வந்து சாத்தியம் ஆகாது. நண்பர்கள், ஸ்டூடெண்ட்ஸுங்க, மெக்கானிக் நண்பர்கள் இவங்க தான் இந்த வண்டிகளை காப்பாற்றி பேக்கப் பண்ணி எப்படியாவது உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் நீங்கள் கப்பலில் போனீங்கன்னா உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆகாது. ஏன்னா இங்கே மெக்கானிக் செட்டில் கொடுத்தீங்கன்னா சார் வண்டி ரெடி ஆகிடுச்சா, அவங்க 2 நாள் பொறுத்து சொல்லுவாங்க, சார் வண்டி ரெடி ஆகிடுச்சு இது போயிடுச்சு. ஆனால் BS6 பண்ண முடியாது. தயவு செய்து உங்களுடைய வாகனத்தை BS6 எந்த வண்டியாக இருந்தாலும் கம்பெனியை போய் நீங்கள் பார்த்து அவங்கள சொல்லுங்கள், இதில் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா பாருங்கள், இன்சூரன்ஸ் கவர் ஆனால் எல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்கன்னா பண்ணிவிடுங்க. எது இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, அதாவது ஒயரிங் கிட்டு வேறு என்னென்ன உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியணும். தெரியாதே சார் நீங்கள் ஒரு 5000 கொடு 7000 கொடு 8000 கொடு அப்படின்னாங்கன்னா அது என்ன பர்டிகுலர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த 10 வண்டியும் இதுதான் போயிருக்கு, கம்பெனி தான் போயிருக்கு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து அவங்க உடனே சொல்லுவாங்க, நீங்கள் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் எங்கிட்ட பண்ணலை, அதனால் வந்து இதெல்லாம் இன்சூரன்ஸ். ஏன் இன்சூரன்ஸு போடுறாங்க? நீ கம்பெனியில் சர்வீஸ் பண்ணலன்ற சரி, உங்கள்கிட்ட 5 சர்வீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பணம் கட்டி பண்ணுற சர்வீஸ் தான் நாங்கள் வெளியே ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ வண்டி இன்சூரன்ஸு கவர் ஆகுது. உங்கள்கிட்ட சென்சார் வேலை இருந்தால் இதுவரையிலும் எங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் வந்ததே இல்லை. ஆயில் மாத்திரம், வண்டியை ஓட்டுறோம், பிரேக் ஷூ மாத்திரம், இதுதான் கார் மாதிரி தான் அந்த பைக்கு. அப்படின்னும்போது கம்பெனியில் வந்து அவங்கக்கிட்ட இன்சூரன்ஸு கவர் ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஃபெட்டில் வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகிறதுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 100% வந்து இது வந்து எனக்கு நல்லா தெரியும். இந்த 10 வண்டியும் போயிருக்கு, அது இன்னும் வரலை. கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஊரில். அது என்ன வந்தால் தான் அதோடைய சூழ்நிலை தெரியும். தயவு செய்து BS6
நீங்கள் எதையுமே நோடாதீங்க. ப்ளஸ் மைனஸ் ஒயர் அவுத்து விட்டுறணும். உங்கள் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா சாவி போட்டு ஆன் பண்ணக்கூடாது. ப்ளஸ்ஸு மைனஸை ஒயரை அவுத்துருங்க. இதுதான் ஒரு முக்கிய விஷயம். BS6 பற்றி இதுதான் என்கிட்டயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டால் கூட எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால் என் கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தயவுசெய்து இதுதான், நீங்கள் கம்பெனிக்கு போய் உங்கள் BS6 அருமையாக பார்த்து ஜம்முன்னு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.